ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்து கேரட் அல்வா ரெசிபி பார்த்துருவோமா? இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிஜமாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஊட்டி கேரட் லாங்காக இருக்கும்ல, அதை பீல் பண்ணிவிட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அது உங்களோட விருப்பப்படி எது வேணுமோ சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கப் இல்லைனா அரை கப் போல் பால் விட்டு அந்த கேரட் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போது தேவைக்கேற்ப ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர், கொஞ்சமாக ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கிட்டு இதை நல்லா குத்தி எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மில்க் எல்லாமே நல்லா வற்றி வந்து அதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.